ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் சிட்டி சேனல். நம்ம பார்த்திங்கன்னா கீ மாய்ஸ்சரைசர் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்துருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம சப்ஸ்கிரைபரை கஷ்டப்பட விடலாமா? நம்ம அது விடக்கூடாதுல்ல. அதனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மிக்சிலேயே கீ மாய்ஸ்சரைசர் பண்ணி காட்டுறேன் வாங்க. ஆனால் அந்த இதில் பண்ண மணி அவ்வளோ கதை கச்சிதமாக வராது, கொஞ்சம் இதாக தான் வரும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணியை ஊற்றிட்டேன். நெய் டூ ஸ்பூன் நெய் ஊற்றிருந்தேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையா தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது ஒரு 2 டைம்ஸ் பண்ணாலே வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி தண்ணி ஒழுகுதுன்னு. தண்ணி அவ்வளவும் கொட்டிட்டு கீழேயே. இந்த இதில் பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஒரே ஒரு மிஸ்டேக் தான். நம்ம பார்த்திங்கன்னா மெதுவாக போவேன்னு நம்மளுக்கு கை வலிக்கும். அதனால் நம்ம பாட்டிக்கு மெதுவாக அந்த தட்டில் செம்பை வச்சு தேய்ப்போம். ஆனால் இதில் அப்படி இல்லை. மிக்ஸி இப்போ ஏன்னா மிக்சியில் நம்ம நிறையா கரடு முரட்டாக போட்டு கல் அது இதுன்னு போட்டு அரைப்போம். இதில் பார்த்திங்கன்னா வெறும் தண்ணியை ஊற்றி அரைச்சதுனால அது சலக்குன்னு அரைச்சிருதா. அதில் அந்த நெய்யையும் தண்ணியும் சேர்த்து கலந்துருது. அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வரமானுங்க. முக்கியமாக தண்ணி வடிகிறப்போ இந்த இதுவும் சேர்ந்து வடிகிறதா. அதனால் என்னால் கொஞ்சம் தண்ணி தான் வடிக்கிறேன். வடிச்சிட்டு இன்னொரு அப்படியே மிச்சம் இருக்குல்ல, அந்த தண்ணியிலே இது பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதை லேசாக தான் ரப் பண்ணேன். இப்போ என் கையில் ஒட்டி இருந்ததில்ல, அதை லேசாக தான் துடைச்சேன். அதுக்குள்ளே அந்த இதுவே காணாமல் போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்கும் மாய்ஸ்சரைசர். நான் ஒரே ஒரு தான் அரைச்சிருக்கேன். அதுலேயே ரெடி ஆகிட்டு ஓரளவுக்கு. இன்னும் 2-3 டைம்ஸ் அரைச்சிக்கிட்டே இருந்தேன்னா ரொம்ப இதே மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு ரொம்பலாம் இதாகாது. மிக்சிங்கிறதுனால இவ்வளோ தான். இதுவே நம்ம உண்மையிலேயே பண்ணோன்னா கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ பாருங்க தண்ணி எப்படி கொட்டுதுன்னு. இங்கே கொட்டி அங்கே கொட்டி அந்த கீழே எங்கள் அம்மா மாவெல்லாம் வச்சுருக்காங்க, அதிலெல்லாம் கூட்ட போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, இப்போ நான் டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அந்த நெய் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த நெய் பார்த்திங்கன்னா நல்லா கட்டி ஆயிரும். கட்டி ஆனோன்னா நீங்கள் அதை கொஞ்சம் கையில் எடுத்து ரப் பண்ணும்போது உருகி இருக்கிற நெய்யும் தண்ணியும் தனித்தனியாக வந்துடும். நான் உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷார்ட்ஸில் போடுறேன். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நான் எப்போவுமே இப்படி பண்ணி தான் போடுவேன். எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த தண்ணியும் நெய்யும் சேர்ந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும்னு நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி வீடியோ போடனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். பாய்.